ஓகே ஓகே. எத்தனை கேள்வி பார்த்துருக்கோம் நம்ம? 8 கேள்வி பார்த்துட்டோம்னா? 9 கேள்வி பார்த்துட்டேன் சார். 9ம் பார்த்துட்டோம்னா 10வது பார்க்கணும். ஓகே. பின்னொன்றில் உண்மை தொகை. 10வது கேள்வி பின்வருவனற்றுள் உண்மை தொகை. விடைய போடுங்க பாப்பா செட் பாக்ஸ்ல. உண்மை தொகை. விடைய போடுங்க. ஓகே. பாப்பமா விடைய விட போட்டீங்களா? எனக்கு 2 பேரும் வந்து போட்டிருக்கீங்க. மற்ற யாக்களும் போடுங்க. சரியோ பிள்ளையோ போடுங்க. போட்டிருக்கீங்க. ஓகே. எது விட? எது விடையா இருக்கும்? பேசுங்க. பிள்ளைகள் பேசுறது விளங்குதா? பேசுறது விளங்குதா? ஓம் சார். என்ன விடையா இருக்கும்? ஓகே. சொல்லுங்க பாப்போம். எது விடையா இருக்கும்? நீங்க சரியான சொல்ல எதா இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். தொகை. உண்மை தொகைன்னு என்னன்னு தெரியுமா? முதலாவது தொகை சொல் என்னன்னு தெரியுமா? தொகை சொல்லணும். தொகை சொற்கள்னு ஒரு தலைப்பு இருக்கு பிள்ளைகள். சரியா? அது தொடர்பா உங்களுக்கு விளக்கம் இல்லையா? தொகை சொல். ஓகே, நம்ம அதை படிப்போம். நான் தனியா படிப்போம். இப்ப நான் வந்து மேலோட்டமான ஒரு விளக்கத்தை கொடுக்குறேன், கேட்டுக்கொள்ளுங்க. அந்த கேள்விக்கு ஏற்ற மாதிரி. சரியா? ஓகே. இப்போ தொகை சொல்னா, இப்போ தொகை அப்படிங்கிறதுக்கும் தொகை அப்படிங்கிறதுக்கு எதிர்கருத்து சொல் என்ன நினைக்கிறீங்க? தொகை அப்படின்னா என்ன? முதலாவது தொகைன்னா என்னது? குறுந்தொகை அந்த தொகையா? ஒரு காசு ஒரு தொகையாதா? இல்ல. தொக்கு நிற்றல். தொக்கு நிற்றல்னா மறைந்திருத்தல். தொக்கு நிற்றல்னா மறைந்திருத்தல். சரியா? அப்ப இதுல எது மறைஞ்சிருக்கும் அப்படின்னு கேட்டா உறுப்புகள். உறுப்புகள் மறைந்து நின்று இருக்கிறது. உதாரணமா அதுல இருக்க வேற்றுமை தொகை, வினைத்தொகை, உண்மை தொகை, ஓமை தொகை, அன்மொழி தொகைன்னு தொகை சொற்கள் நிறைய இருக்கு. சரியா? அப்ப வேற்றுமை தொகையாக இருந்தால் வேற்றுமை உருவு மறைஞ்சிருக்கும். உதாரணமாக வீடு கட்டினேன். வீடு கட்டினேன். இது வேற்றுமை உருவோட சேர்த்து சொன்னா, வேற்றுமை உருவை போட்டு சொன்னா எப்படி சொல்லுவோம்? வீட்டை கட்டினேன்னு சொல்லுவோம். வீட்டை கட்டினேன். அப்ப ரெண்டும் வேற வேற விஷயமா? உருவு போட்டு சொல்றதும் உருவு போடாம சொல்றதும் வெவ்வேறு விஷயமா ஒரே விஷயமா? ஒரே விஷயம். ஒரே விஷயம், ஒரே கருத்து. ஆனா ஒன்றுல வேற்றுமை உறுப்பை போட்டு சொல்றோம், இன்னொன்றுல வேற்றுமை உறுப்பை போடாம சொல்றோம். அதுதான் டிஃபரன். சரியா? எனவே பாருங்க, அந்த பாருங்க, வீடு கட்டினேனுக்கு இடையில என்னது? ஐங்கிற வேற்றுமை உறுப்பு வந்திருக்கு. ஏன்னா அப்ப அது வந்து விரி. விரினா உருவு விரிவா வந்திருக்கு. அதுல மறைஞ்சிருந்தா அது தொகை. அப்ப வேற்றுமை தொகை. வேற்றுமை உருவு மறைஞ்சிருந்தா வேற்றுமை தொகை. உம்முங்கிற உருவு மறைஞ்சிருந்தா உண்மை தொகை.
சரியா? அப்படி நம்ம ஓனா பார்ப்போம். சரியா? தனியா நம்ம தியரிட்டிக்கலா பார்ப்போம். இப்போ வந்து இப்போ நமக்கு விளங்கணும் உண்மை தொகைனா என்னங்கிறதும் வேற்றுமை தொகைனா என்னங்கிறது தான் இப்போ பார்க்கணும். ஏன்னா அதோட சம்மந்தப்பட்டது தான் கேள்வி. சரியா? ஓகே. இப்ப பாடம் படித்தேன், பாடத்தை படித்தேன். ரெண்டும் ஒரே கருத்து தான். ஒன்றுல வேற்றுமை உருவு இருக்கு 2 சொற்களுக்கு இடையில, ஒன்றுல 2 சொற்களுக்கு இடையில இல்ல. கருத்து ஒண்ணுதான். அப்ப வேற்றுமை உருவு மறைஞ்சிருந்தா அது வேற்றுமை தொகை, வெளிப்பட்டு வந்தா அது வேற்றுமை விரி. சரியா? விளங்குதா? அப்ப இதுதான் வேற்றுமை தொகைங்கிறது. உண்மை தொகைனா உம்முங்கிற ஒரு உருபு, உம்முங்கிற ஒரு உருபு மறைஞ்சிருந்தா, அப்ப அது வேற்றுமை தொகையில ஒரு உருபு தான் மறைஞ்சிருக்கும். உண்மை தொகையில 2 உருபு மறைஞ்சிருக்கும். அதாவது ஒரே உருபு 2 இடத்துல மறைஞ்சிருக்கும். சரியா? ரா பகல், ரா பகல் அப்படிங்கிறோம். ரா பகல் என்ன? விரிவா சொல்லுங்க. ரா பகல, ரா பகல விரிவா சொல்லுங்க. இரவும் பகலுமா? இரவும் பகலும். சில பாட்டுகள் இரவா பகலா புயலா மழையா என்னை என்னை ஒன்றும் செய்யாதடி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அது மாதிரி இரவும் பகலும் அப்படிங்கும்போது இந்த இடத்துல உம்முங்கிறது இரவுக்கு பக்கத்துல ஒரு உம் இருக்கு, பகலுக்கு பக்கத்துல ஒரு உம் இருக்கு. இரவும் பகலும். அந்த உம்மு ரெண்டையும் நீக்கி விட்டுட்டா ராப்பகல்னு நம்ம சேர்த்து எழுதிடும். விளங்குதா? அப்ப உண்மை தொகையில உம்முங்கிற உருவு 2 இடத்துல முதலாவது சொல்லின்ற கடைசியிலையும் இரண்டாவது சொல்லின்ற கடைசியிலையும் இருக்கும். சரி, அதுல உண்மை தொகையில் அல்ல, உண்மை விரியில. எனவே அப்படிப்பட்ட இருக்க வேண்டிய அந்த இல்லாமல் வந்தா தான் உண்மை தொகை. விளங்குதா என்ன சொல்றேன்ட்டு? வேற வேற ஒரு சொல்லுங்க பாப்போம். உண்மை தொகையில பால் பழம், பால் பழம். சரியா? அப்ப அத அப்ப இது பால் பழம்ங்கிறது உண்மை தொகையா இல்லையா? உண்மை தொகை. உண்மை தொகை சேர்த்து உண்மை தொகை இல்லாம சொன்னா, விரிவா சொன்னா பாலும் பழமும். பாட்டு கூட இருக்கு. பாலும் பழமும் கைகளிலே ஒரு பாட்டும் இருக்கு. சரியா? ஓகே. இப்ப பாருங்க, இந்த இடத்துல நம்ம பாக்குறோம்னு கேட்டா உண்மை தொகைனா உங்களுக்கு என்னன்னு தெளிவு இருக்கு, வேற்றுமை தொகைனா என்னன்னு தெளிவு இருக்கு. ரெண்டுக்கும் தெளிவு இருக்கா அப்ப உங்களுக்கு? ஓ சார். இப்ப கீழே விடைக்கிறாங்க. வீட்டு வாசல், வீட்டு வளவு, வீட்டு தோட்டம், வீட்டு விலங்கு, வீடு. எல்லாத்துலயும் பாருங்க வீடு 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 உங்களுக்கு குழப்பறதுக்காக. சரியா? வீட்டு வாசல் அப்படிங்கறத விரிவா சொன்னா எப்படி வரும்? வீட்டு வாசல வீட்டினது வாசல். அப்ப அதுங்கிறது இங்க மறைஞ்சிருக்கு. அது என்ன தொகை? அப்ப அதுங்கிற உருவு மறைஞ்சிருக்கு. என்ன தொகை? வேற்றுமை. வேற்றுமை தொகை. வீட்டு வளவு, வீட்டு வளவை விரிவா சொன்னா வீட்டினது வளவு. வீட்டினது வளவு. என்ன தொகை? வேற்றுமை. வேற்றுமை தொகை. வீட்டு தோட்டம் விரிவா சொன்னா வீட்டினது தோட்டம். அப்ப என்ன தொகை? வீட்டு தோட்டம். வேற்றுமை தொகை. வீட்டு விலங்கு விரிவா சொன்னா வீட்டினது விலங்கு. வீட்டினது விலங்கு. சரியா? அப்ப இந்த 4ம் வீட்டு வாசல், வீட்டு வளவு, வீட்டு தோட்டம், வீட்டு விலங்கு 4ம் என்ன தொகை? வேற்றுமை தொகை. என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? உண்மை தொகை. உண்மை தொகை. அப்ப இந்த 4ம் உண்மை தொகைக்குள்ள வராதுன்னு தெரியும். அப்ப மிகுதி இருக்கிறது ஒன்றுதான், அதுதான் வரும். வீடு பேரு. வீடு பேர் எப்படி நம்ம உண்மை தொகையை எடுக்கலும்? வீடும் பேரும். வீடும் பேரும். வீடு பேர்னா என்ன? வீடு பேர் அடைதல் அப்படின்னு என்ன சொல் தெரியணும். என்ன அர்த்தம் வீடு பேருக்கு? என்ன பிள்ளைகள் தமிழ் படிக்கிறோம், இது தெரியல. என்ன வீடு பேர்னா? யாராவது ஒரு ஆள்? கேலக்ஸி A10s யாரது? பேரு கூட பேர் என்னது? பேர் போட்டுவாங்க. ஓகே. வீடு பேர்னா என்னன்னு கேட்டேன். முத்தி அடைதல் கேள்விப்பட்டீங்களா? முத்தி அடைதல் அல்லது ஞானம் அடைதல் அல்லது சொர்க்கத்துக்கு போறதுன்னா சொல்லுவோம். அதாவது எப்படி சொல்லுவாங்க, நல்ல சாமி மார்க்கத்துல சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, நல்ல ஒரு இது என்னது,
இம்மை மறுமைன்னு சொல்லுவாங்க தெரியுமா? இம்மை மறுமை. மறுமைன்னு என்ன? அடுத்த ஜென்மங்களாம் சொல்லுவாங்க. அந்த 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 அது அது இல்லாம இது வந்து என்னன்னு கேட்டா, வீடு பேருங்கிறது வந்து இந்த உலக வாழ்க்கையிலிருந்து இன்னும் ஒரு பிறப்பு இல்லாம முத்தி அடைதல் அப்படிங்கிறது தான் வீடு பேருங்கிறது. சரியா? விளங்குதா? ஓகே. அப்ப கொஞ்சம் இருங்க. இன்னொன்னு சொல்லுவாங்க என்னது? ஓகே. அது போதும். சரியா? ஓகே. இப்ப இதுல வீடும் பேரும் அப்படிங்கிறது என்னது? இதுல விரிவா சொன்னேன். வீடும் பேரும். வீடும் பேரும். வீடுங்கிறது அந்த என்னது? அந்த இடம். நம்ம போகக்கூடிய இடம். பேருங்கிறது அது கிடைக்கக்கூடியது. சரி, அது கிடைக்கக்கூடிய விடயங்கள். சரி, வீடு பேரு. இப்ப வீடும் பேரும் என்பதுதான் இந்த இடத்துல என்ன தொகை? என்ன தொகை? உண்மை தொகை. உண்மை உண்மை தொகை. தொகை. தெளிவாயிருச்சா? சார். ஆ, ஓகே. அடுத்து கவனிங்க. பின்வற்றுள் மரியாதை ஒருமை பெயர். பின்வற்றுள் மரியாதை ஒருமை பெயர். என்னது மரியாதை ஒருமை பெயர்னா? நேத்து பார்த்தோமா இல்லையா நேத்து? ஆம் சார். என்ன மரியாதை ஒருமை பெயர்னா? சொல்லுவாங்க ஒருமையில பேசாதீங்கன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டீங்களா? ஒருமையில பேசக்கூடாது. ஒரு ஒரு பொது சபையில மற்றவரை ஒருமையில பேசக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? என்ன ஒருமையில பேசக்கூடாது என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நீங்க நீங்க யோசிங்க. என்ன நினைச்சிருக்கீங்க? மற்றவங்கள ஒருமையில பேசக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? மரியாதை இல்லாம பேசுறேன். அந்த மரியாதை இல்லாம என்ன அர்த்தம்? நீ நீங்கிறது ஒருமையா பன்மை. நீ ஒருத்தரை வந்து நீ அப்படிங்கிறது மரியாதையா? இல்ல. அவன் அப்படிங்கிறது ஒரு மரியாதையா? இல்ல. அவன் செய்யறது அநியாயம், நீ செய்யறது துரோகம் அப்படின்னு ஒரு சபையில பேசினா அது ஒருமையில பேசுறோம். அவ எப்படி நம்ம அவ என்னது எதுல பேசணும்? பன்மையில தான் பேசணும். அது பன்மைனா என்னது? பன்மைனா பன்மையில் அது மரியாதை உரிமையா பேசணும். மரியாதை உரிமையா பேசணும். எப்படி? அவன் அப்படின்னா என்னது? மரியாதை. அவனுக்கு மரியாதை உரிமைனா அவன்கிறது வந்து எனது ஒரு படற்கை. சரியா? முன்னிலையில் உள்ளவரை நம்ம அவன்கிறோம். சரி, இது படற்கையில் உள்ளவரை. சரியா? அப்ப அதை மரியாதை எப்படி சொல்லுவோம்? அவர்கள், ஆசிரியர் அவர்கள், அமைச்சர் அவர்கள். விளங்குதா? இதுதானது மரியாதை ஒருமை. விளங்குதா? ஓகே. நீ அப்படிங்கிறது ஒருமை. நீங்கள்ங்கிறது பன்மை. இல்ல. நீங்கள்ங்கிறது சில அதான் சொல்றேனே. அது அது வாக்கியத்துல தான் நம்ம வாக்கியத்தோட வரும்போது தான் அது என்னது? அது பன்மையா அல்லது மரியாதை ஒருமையான்னு தெரியும். சரி, இப்போ உதாரணமா, மாணவர்களே நீங்கள் ஏன் பாடசாலைக்கு வரவில்லை அப்படிங்கும்போது நீங்கள்ங்கிறது ஒருமையா பன்மையா? பன்மை. பன்மை. ஆசிரியரே நீங்கள் ஏன் பாடசாலைக்கு வரவில்லை அப்படின்னா அந்த நீங்கள் ஒருமை. ஒருமை. ஆனா ரெண்டுமே ஒரு சொல் தான். அது அந்த அந்த இடத்தை பொறுத்து அது ஒருமையா பன்மையா அப்படிங்கிறது என்னது நம்ம பார்க்கலாம். தெளிவாயிடுச்சு நான் என்ன சொல்றேன்ட்டு? தெளிவா? மரியாதை ஒருமைன்னு என்னன்னு விளங்கிடுச்சா உங்களுக்கு? மரியாதை நிமித்தம் ஒருவரை நம்ம விழிக்கும் போது சரியா? கல் விகுதி இருக்குதானே? காணல கல் விகுதி. வாருங்கள் பொங்கல், அந்த கல் விகுதிங்கிறது பன்மை தான். ஆனா நம்ம அந்த கல் விகுதி போட்டு தான் சொல்லுவோம். அது மரியாதை பொருள் ஒருமையா வரும். ஒருத்தரை சொல்லுவோம். சரியா? அதன் அடிப்படையில் பாருங்க. இதுல கவனிங்க. தாயார், தந்தையர், மாமன்மார், பிள்ளைகள், முதியோர். இதுல மரியாதை உரிமை கேட்டிருக்காங்க. சரியா? தாயார் அப்படிங்கிறது ஒருமையா பன்மையா? ஆர் விகுதி வந்தா அது மரியாதை உரிமையா வரும். சரியா? மரியாதை பொருள்ல வரும் ஆர் விகுதி வந்தா. சரியா? உதாரணமா மாமியார். சரியா? மாமியார் அப்படிங்கிறது என்னது? மாமிங்கிறது என்னது? சாதாரண மாமி. மாமியாருங்கிறது மரியாதையா சொல்றோம். பெரியார். பாரதியை நம்ம எப்படி நம்ம இன்னும் கொஞ்சம் அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுக்காக என்ன செஞ்சிருக்கோம்? உண்மையான அவர் பேரு வந்து பாரதியா? பாரதி. சுப்பிரமணி பாரதி தான். ஏன் நம்ம பாரதியார்னு சொல்றோம்? மரியாதை நிமித்தமாக. விளங்குதா? அந்த மாதிரி தான் ஆர் விகுதி வந்தாலும் அது மரியாதை நிமித்தமா ஆர் விகுதி போடும். சரியா? அவ பாருங்க. ஆனா அது அது அந்த சொல்ல பொறுத்து தான் நம்ம அது மரியாதை இல்லையான்னு பார்க்கணும். தாயார் அப்படிங்கிறது வந்து மரியாதை உரிமையா இல்லையா? ஆம் சார். அதை அப்படியே வைங்க. தந்தையர் பன்மை. தந்தையர் வந்து என்னது? தந்தையர் நிறைய பேரு பன்மை.
மாமன்மார். பெண்மை. ஆனா மாமனார் ஒருமை. ஒருமை, மரியாதை பொருள் ஒருமையில வரும். சரியா? இது மாமன்மார்னா நிறைய பேர், அக்காமார், அண்ணன்மார். பிள்ளைகள் பெண்மை. பன்மை, அது முழுமையா பன்மை. முதியோர் பெண்மை. பன்மை. அப்ப இதுல என்ன கேட்டிருக்காங்க? மரியாதை உரிமைனா தாயார். எனது தாயார், எனது தாய் அப்படின்னு சொல்லல. எனது தாயார் வந்து சமைச்சு கொண்டிருக்காங்க. உங்களோட தாயார் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? அவங்க டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. விளங்குதா? இப்படித்தான் பிள்ளைகள் நம்ம கண்டுபிடிக்கணும். கொஞ்சம் கன்ஃபியூஷனா தான் இருக்கும். ஆர் விகுதி வந்தா பன்மை அப்படி ஒருமை அப்படி பார்க்க கூடாது. அது விஷயத்தை அந்த சொல்ல பொறுத்து நம்ம யோசிக்கணும். தெளிவாயிருச்சு? அந்த விட இது வரும் இப்ப. ஓ சார். ம் தெளிவா தெளிவா sir. கேளுங்க, நான் விளங்கப்படுத்துவேன். தெளிவா எல்லாத்துக்கும். පැහැදිලිද? விலேஷா? sir. ஓகே. இல்லுருவு ஏது பொருளிடம் பெற்ற தொடர். நான் 5 விட இருக்கு. 5 விடையில ஒண்ணு போடுங்க பாப்போம். ஏது பொருள்.